சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. மக்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க. எங்க தளபதியை வந்து தமிழ்நாடே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. நான் திமுக ஒரு நரேஷன் செட் பண்ணுது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு தீய சக்தி திமுக தாங்க. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. அது செய்யுங்க எங்கள்கிட்ட கேக்குறீங்க. ஆண்ட கட்சியை போய் கேளுங்க. நாடு சம்பிக்கிற மாதிரி ஒரு போராட்டத்தை முன்னெடுங்க. போராட்டத்துல பழைய ஸ்டைலுங்க. தளபதி பேனான்னு நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப தளபதி மட்டும் களத்துல இறங்கினாருன்னா நீங்க தமிழ்நாடே ஸ்தம்பிச்சிடும். விளையாண்டுட்டு இருக்கீங்களா தளபதியை பார்த்து? ஒத்துப்பாட்டியவே கதிகளுங்க வச்சவரு. இது என்ன சார் ஒன்றிய அரசுல எங்களுக்கு என்ன பயமா இருக்கு? சினிமா கவர்ச்சியில் மூளை மங்கி போய் ஒரு செஞ்சிருவார் நம்புறாங்க. அதுதான் ஆபத்துங்கிறோம். ஒரு ரசிகை இன்னைக்கு ஐசியூல இருக்கிறாங்க. என்னை பார்க்கலங்கிறதுக்காக கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட முடியல. சங் பரிவார அமைப்புகள் போய் அந்த நிகழ்ச்சி நிறுத்தி இருக்கிறாங்க. இவர் எதையுமே கண்டுக்கிறாம ஆடியோ லான்ச்ல வைப் பண்ணிட்டு இருக்காரு, பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் நான் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய நீ பொங்கி எழுந்திருக்கணுமா இல்லையா? ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. விஜயும் தன்னுடைய இந்த இறுதி படம் ஜனநாயக படத்தினுடைய இந்த ஆடியோ லான்ச்சில் அவரும் பரபரப்பாக இருக்கிறாரு. ஒரு பக்கம் அரசியல் களமும் பரபரப்பாக இருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த தற்போதைய அரசியல் பரபரப்புகள்? எப்படி பார்க்குறீங்க? நீங்களே சொல்லிட்டீங்க, அரசியல் களம் பரபரப்பாக இருக்கு. ஒரு கட்சிகளும் தன்னுடைய வேலையில் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எஸ்சிஆர் நீக்கப்பட்ட 96 லட்சம் பேரை சேர்க்கறதுக்கு திமுக தனித்தனியாக குழு போட்டிருக்கு. நேற்று வந்து பெர்த் சர்டிஃபிகேட் இல்லாதவங்களை இலவசமாக பெர்த் சர்டிஃபிகேட் வாங்கிக்கங்கன்னு எப்படியாவது நீங்கள் வந்து வாக்காளர் ஆயிருங்க. நீங்கள் திமுக கூட போட வேண்டாம், எந்த கட்சிக்காவது போடுங்கப்பா, உங்கள் ஜனநாயக கடமை, உங்களுடைய ஓட்டுரிமையை நீங்கள் வாங்கிருங்க. அதுக்கு அரசாங்கம் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்யும். பெர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து காசே இல்லாமல் இலவசமாக வாங்கிக்கோங்க. இருப்பிட சான்றது, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், பெர்த் சர்டிஃபிகேட்டுமே ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க. வாங்கிக்கங்கன்னு அரசாங்கம் முன்னிப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் அதை எதிர்த்து வேலை பார்த்துட்டு இருக்கு. இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சு நான் முதலமைச்சராக போறேன்னு சொல்றவர் ஜனநாயகன் பட ஆடியோ லான்ச்சில் இருக்கிறாரு. மலேசியாவில் போய் ஜம்ப் பண்ணி குதிக்கிறாரு. பார்த்தீங்களா அந்த வீடியோலாம்? இவர் தான் தமிழ்நாட்டை வந்து இன்னைக்கு நாளைக்கு ஆட்சி செய்யணுங்கிறார். இந்த நான் சொல்ற அரசியல் களம் நீங்க கேட்டதுனால தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சியில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத நான் சொல்றேன். திமுக சார்பில் அந்த எஸ்ஏஆர்ல மக்களை சேர்க்கக்கூடிய வேலை செய்யறாங்க. அதிமுக எஸ்ஏஆர்ல திமுக வேலை செய்யுதுன்னு சொல்லி அதை சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இன்னொரு கட்சி மதவாதத்தை பேசிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவர் எதையுமே கண்டுக்கிறாம ஆடியோ லான்ச்ல வைப் பண்ணிட்டு இருக்காரு, பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சர். இவர் தான் எல்லாத்தையும் மாற்ற போறாருன்னு ஒரு கூட்டம் நம்புது பாருங்க. நான் விஜய் பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா பேச வேணும் கட்டாயத்தில் பேசுறோம். ஏன்னா எந்த புரிதலும் எந்த கொள்கையும் தலைமை பண்புக்கான எந்த தகுதியுமே இல்லாம ஒரு நபர், அது தகுதியே இல்லாத நபர்னா நடிகராக இருந்தால் அரசியலுக்கு வரக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க சில பேர். அதுக்கான விளக்கம் என்னன்னா, நடிகராக இருக்கிறவங்க அரசியலுக்கு வரலாம். யார் வேணாலும் வரலாம். நடிகராக இருக்கிற வரலாம், ஒரு இன்ஜினியர் வரலாம், டாக்டர் வரலாம், ஒரு கூலி தொழிலாளி கூட நாளைக்கு முதலமைச்சராக வரலாம். அதுக்கு எந்த தகுதி கிடையாது. கல்வியோ பொருளாதாரமோ தகுதி கிடையாது. தலைமை பண்புக்கான தகுதி என்பது ஒரு பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்றாங்க தான் தலைமை பண்புக்கான தகுதி. இப்போ ஒரு கம்பெனியில வந்து பல பேர் ஒரே கேட்டகரியில் வேலை பார்ப்பாங்க. ஒருத்தர் மட்டும் மேனேஜராக இருப்பாருன்னா அத்தனை பேர் வேலை வாங்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அந்த திறமை அவருக்கு இருக்கும். அது மாதிரி தான் தலைமை பண்புக்கான தகுதிங்கிறது பிரச்சனைகளை எப்படி கையாளுறீங்க அப்படிங்கிறது தான் தலைமை பண்புக்கான தகுதி. இப்போ அண்ணாவை சொல்லலாம். அண்ணா வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து, மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து, மாநில உரிமை, மாநில சுயாட்சிங்கிற பல்வேறு கோரிக்கைகளை கையில் எடுத்து தான் ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் ஆட்சிக்கு வர்றாரு. ஆனால் அதை தாண்டி விஜய் என்ன பண்றாருங்கிறது நமக்கு தெரியல. இப்போ விஜய் என்ன பண்றாரு அப்படின்னா, தலைமை பண்புக்கு விஜய் தகுதி இல்லாதவர் சொல்றதுக்கு காரணம் அவருடைய கட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஒன்று சொல்லலாம். இப்போ சமீபத்தில் இப்போ காலையில் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்த செய்தி என்னன்னா, அந்த தூக்க மாத்திரை சாப்பிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அஜிதா வந்து இன்னைக்கு ஐசியூல மாற்றப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு காலையில் இப்போ வர ஃபிளாஷ் நியூஸ் போயிட்டு இருக்கு. ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. ஐசியூல மாற்றப்பட்டிருக்கிறாங்க, தீவிர கண்காணிப்பு பிரிவில் வச்சிருக்கிறாங்கன்றாங்க. உன்னை நம்பி கொண்டாடிய ஒரு ரசிகை இன்னைக்கு ஐசியூல இருக்கிறாங்க. உன்னை பார்க்கலங்கிறதுக்காக நீங்க அங்க போய் பிளாஸ்ட் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்றும் கிடையாது சார். அந்த பொண்ணை வந்து நீங்க உள்ள கூப்பிட்டு ஒரு வார்த்தை பேசியிருந்தா அந்த பொண்ணு போயிருக்கும். ஏன்னா விஜயை பார்த்து ரசிச்சு தன்னுடைய காசை போட்டு
அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு தூத்துக்குடி பகுதியில் ஒரு மீனவ சமூகத்தை சேர்ந்த பெண்ணு தன்னுடைய வாழ்வாதாரத்தை முழுவதுமாக மன்றமா இருக்கிறப்ப, கட்சியா இருக்கிறப்ப செலவு பண்ணல. விஜய் மக்கள் மன்றமா இருக்கிறப்ப கிட்டத்தட்ட 10 வருஷம் மக்கள் மன்றத்துல பல்வேறு நலத்திட்ட உதவிகள், போஸ்ட் அடிக்கல, மாலை போடல, நலத்திட்ட உதவிகள், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உதவிகளை தன் சொந்த காசை போட்டு 10 வருஷமா சேர்த்துருக்கீங்க. 10 வருஷமா அவங்க அண்ணன் பில்லா ஜெகன் வேற கட்சி இருக்காரு, உங்களுக்கு தெரியாதா? ஏன் அப்பயும் நீங்க இருக்க வேண்டியதானே? இப்போ நீங்க ஏன் அவங்க அண்ணன் வேற கட்சி இருக்காருன்னு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்காம நீங்க தூக்குறீங்க. அப்படி தன்னுடைய மனக்குமுறையில சொல்ல வர்ற ஒரு கட்சி நிர்வாகிய குறைந்தபட்சம் அவர் உள்ள உட்காந்துருக்கிற இந்த பொண்ணு ஆர்ப்பாட்டம் பண்ணுது, அழுகுது, புரளுது, கத்துது, கதறுது, வெளியில உட்காந்துருக்காங்க, வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு அதை வேடிக்கை பார்க்குறீங்களா? என்ன மனநிலை? குறைந்தபட்சம் அந்த பெண்ணை கூப்பிட்டு இந்த பிரச்சனையை நான் சாரி பண்றேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, ஊருக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னா போயிருப்பாங்க சார், போயிருப்பாங்க. என்ன ஆயிருப்போது? ஆனா என்ன பண்றாரு? அந்த பொண்ணு கதறத உள்ள உட்காந்து வேடிக்கை பார்க்குறாரு, அந்த பொண்ணு அழுகிறத உள்ள உட்காந்து டிவியில பார்க்குறாரு. இந்த கட்சியோட போச்சு எல்லாரும் பின்கட்டு வெளியே போறாரு. அந்த வேதனை தாங்காம, ஏமாற்றம் தாங்காம, மாத்திரையை அதிகமாக தூக்க மாத்திரையை சாப்பிட்டு இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் சேர்ந்து திருப்பி இன்னைக்கு காலையில் ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு போய் திருப்பி கொண்டு ஐசியூவில் வச்சிருக்காங்க. இதுதான் தலைமை பண்புக்கு அழகு இல்லை. எந்த கட்சியிலையும் உட்கட்சி பிரச்சனை இருக்கும். அந்த உட்கட்சி பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் சொல்றேன் தலைமை பண்புக்கு அடிப்படை தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படின்னு. ஏன் இவ்வளவு சிக்கல்கள், இவ்வளவு விமர்சனங்களை எதிர்கொண்டுட்டு இந்த மாதிரி விஷயத்துல ஒரு சரியான நடவடிக்கை எடுக்காம ஏன் அப்படி நகர்ந்து போறாரு? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? பயம்தான். பிரச்சனையை நேரில் சந்திப்பதற்கு பயம். இப்போ அவர் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேங்கிறாரு, இல்லை எதிர்கட்சிகளோட ஒரு ஆளுங்கட்சியோட ஈக்குவலாக ஒரு டிபேட்டுக்கு வர மாட்டேங்கிறாருன்னா அது ஒரு பயம் இருக்குது, புரிஞ்சுக்க முடியுது. தன்னுடைய கட்சி நபர்கள் அவங்க கேட்கக்கூடிய டிமாண்டை அதை நிறைவேற்றத்தில் கூட அவருக்கு என்ன தயக்கம்? சிறு பிரச்சனையில் கூட அவரால் சமாளிக்க முடியாத ஒரு நபர் தான் விஜய். அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். சினிமாவில் நம்மளே கூட பல இடத்துல சொல்லியிருக்கோம். ஒரு படத்தில் ஒரு காட்சியில் நடிக்கிறப்ப சுண்டு வரல லேசாக ஒரு காயம், அதுக்காக 15 நாள் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு ஷூட்டிங்கே வராமல் போய் பதவி கொண்டு வந்தான் விஜய். அப்போ பிரச்சனையை எதிர்கொள்ள தைரியம் இல்லாத ஒரு நபர் தான் விஜய். அதனால தான் சொல்கிறோம், அரசியலுக்கு அவர் அன்ஃபிட்டு. அரசியலில் அவருக்கு ஒன்றும் கற்றுக்கிற வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது, அதுக்கு போக வேண்டிய காலம் நிறையா இருக்குது. ஆனால் அது தெரியாமல் ஒரு கூட்டம் ஒரு இவர் தான் மாற்றுன்னு நினைக்கிறாங்க. அவர் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் திணறாரு. இவர் எப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை சமாளிப்பார்? கோடி அஜிதாவுக்கு பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில், ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி ஃபேஸ் பண்ணுவார்? ஒவ்வொரு துறை இருக்குது சார், ஒவ்வொரு துறைக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குது. ஒரு அரசாங்கம் வர்றப்ப அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒத்துழைப்பாங்கன்னு தெரிய முடியாது, அரசியல்வாதிகள் ஒத்துழைப்பாங்கன்னு தெரியாது. அதையெல்லாம் மேட்ச் பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும், சமாளிக்கணும். அரசாங்கம்னா சாதாரண விஷயமா? இல்லை, அரசியலை இன்னும் ஒரு அசால்ட்டாகவே டீல் பண்ணுறாரு விஜய். எப்படி அசால்ட்டாக? சமீபத்தில் ஒரு 2 யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறாரு அவர். அரசியல் ரீதியாக ஒரு யூடியூப் சேனல், சினிமாவுக்கான யூடியூப் சேனல். அதான் நீங்கள் ரொம்ப அண்டர்லைன் பண்ணணும். அவர் ஆல்ரெடி தமிழக வெற்றி கழகம்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் தான் அவங்க லைவ் ஸ்ட்ரீம்லாம் போடுறாங்க. இது இல்லாமல் இன்னொரு 2 சேனல் ஆரம்பிக்க போறாரு. அந்த 2 சேனலில் ஒரு சேனல் சினிமா சேனல். சினிமா சேனல் இருக்காது. சினிமா விட்டு போயிட்டீங்களே, சினிமா சேனல் ஆரம்பிக்கிறீங்க. அப்போ விஜய்க்கு தமிழ்நாட்டினுடைய 26 தேர்தல் தெரியுது. அதுக்கு பிறகு பண்ணோம். இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, இந்த இப்போ டைரக்டர் நெல்சனுடைய உதவியாளர்கிட்ட கதை கட்டிட்டு இருக்கிறாரு அடுத்த படத்துக்கானது. அப்போ அவருக்கு தெரியுது ஏதோ ஒரு அழுத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, வாக்குகளை பிரிக்கிறதுக்கு விஜய் நிப்பாட்டுறாங்க, வாக்குகளை பிரித்து விட்டு அடுத்த படத்துக்கு போயிடுவார். இதுதான் விஜய் கொடுக்கப்பட்ட அஜெண்டா, அசைன்மெண்ட்டு, என்ன சொல்கிறது, ஒரு ப்ராஜெக்ட். ஒரு படத்தில் கமிட் ஆகிற மாதிரி நீங்கள் 3 மாதம் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுங்கள், வாரத்துக்கு ஒரு நாள் மீட்டிங் போங்க, 4-5 அறிக்கை கொடுங்க, அதிமுக நான் தான் சொல்லி கிளைம் பண்ணுங்கள், திமுகவை திட்டுங்க, பாஜகவை டச் பண்ணாதீங்க, ஓட்டுகளை பிரித்து விடுங்க, இஸ்லாமியர் வாக்கு, தலித் வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகளை பிரித்து விட்ருங்க, நாங்கள் வந்துடுறோம் உள்ள அப்படின்னு பாஜக கொடுக்கப்பட்ட ஒரு அசைன்மெண்ட்டுக்கு வேலை செய்யக்கூடிய வேலை தான் விஜய். இல்லை, இப்போ இஸ்லாமிய வாக்குகளை பிரிக்கணும், கிறிஸ்தவ வாக்குகளை பிரிக்கணும் அப்படின்னா அவங்க சார்ந்த பிரச்சனை நிறைய இருக்குது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் ரொம்ப அதிக அளவில் போகுது. இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனை நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி இந்திய அளவில் நிறைய பிரச்சனை பார்க்குறோம். அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்காக எதிரான பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய அந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாட முடியாமல் இந்துக்கள், வலதுசாரி அமைப்புகள் பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துறாங்க கிறிஸ்தவர்களுக்கு. அந்த மாதிரியான பிரச்சனை பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரியான இடங்களில் இவர் வாய் திறக்காமல் இருக்கிறதுங்கிறது அவர் நினைக்கிற மாதிரி அந்த கிறிஸ்தவ வாக்குகள், இஸ்லாமிய வாக்குகள் அதுக்கே ஒரு பெரிய சிக்கல் இல்லையா? இல்லை, அதை நம்புறாங்கல்ல ஒரு கூட்டம். 18லேருந்து 25-30 வயசுக்குள்ள இருக்கிறவர்கள் சினிமா மோகத்தில், சினிமா கவர்ச்சியில் மூளை மங்கி போய் இவர் செஞ்சிருவார் நம்புறாங்க. அதுதான் ஆபத்துங்கிறோம். அவன்கிட்ட நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் திருப்பரங்குன்றத்துக்கு பேச மாட்டாயா? வட இந்தியாவில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காயா? கிறிஸ்துமஸ் அந்த சாண்டா கிளாஸ் கிளாத் விற்கிறவனை போட்டு அடிக்கிறான், பொம்மை விற்கிறவனை போட்டு அடிக்கிறான். இதை பற்றிலாம் அவங்க விஜய் பேசுவாரா? பேச மாட்டாரு. ஆனால் அவன்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுங்க, இது திமுக சதிமா, திமுக சதி பண்ணுது, இது பொய்யான தகவல், எங்கே வந்துச்சு, அதெல்லாம் கிடையாது, அப்படி அதையும் மீறி கட்டின்னு வச்சுங்க. எங்கள் கட்சி நிர்வாகி அறிக்கை கொடுத்துருக்காருல, இது அவர் பேச மாட்டார். கட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஆதா அர்ஜுனா இல்லாட்டி அருண்ராஜ் இவங்கள வச்சு
இது சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பை நீங்கள் கேட்கணும். ஒரு மேலோட்டமாக மானியத்தேனை பொன்மானை போட்டு அறிக்கை கொடுத்தாரு. கேட்டால் நாங்கள் பார்த்தீங்களா அங்கே கண்டிச்சிருக்கோம் இல்லையா, நீங்கள் பொங்கி எழுந்திருக்க வேண்டாமா? சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் நான் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய நீ பொங்கி எழுந்திருக்கணுமா இல்லையா? கேரளாவில் ஒரு கல்லூரியில், ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட முடியல. சங் பரிவார் அமைப்புகள் போய் போராட்டம் பண்ணி அந்த நிகழ்ச்சியை நிறுத்தியிருக்கிறாங்க. கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் எங்கள் மாநிலத்துக்குள்ளே இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு வேதனைப்படுறாரு. இதை பார்த்து பொங்கி இருந்திருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் பார்த்துட்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டில் சிறுபான்மைக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பேசுகிற விஜயினுடைய ஆட்கள் இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது. அப்போ இன்னமும் விஜயை நம்பக்கூடியவர்கள் பாஜகவினுடைய திட்டத்தை புரியாதவர்கள், சினிமா மோகத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய முட்டாள்கள்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்திலேருந்து அவர் தன்னை மடை மாற்றிக்கணும், திசை திருப்பிக்கணும் அப்படின்னா அவர் தீவிரமாக பாஜக எதிர்ப்பு அரசியல் செய்யணும். திமுக எதிர்க்கிற மாதிரி பாஜக கொள்கை எதிரையும் எதிர்க்கணும். அந்த அரசியல் செய்யாத பொழுது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குமே விஜய் மீது ஒரு டவுட் வரத்தான செய்யும். சார் அவன் தான் அவனுக்கு ஏதோ சிந்திரிக்க ஆற்றலை இறந்து நிற்கிறான் சார். அவன் சினிமா மோகத்தில் முங்கி போய் கிடக்குறான். நீங்க அவன் என்ன சொன்னாலும் மண்டையில ஏறாது. ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் ஒட்டுமொத்தமாக இல்ல, இந்த 18 30 வயசுக்குள்ள கொண்டு போய் இதெல்லாம் சொன்னீங்கன்னா திமுக சதிமா தளபதி மாத்துவார் பாரு, ஆல்ரெடி பேசியிருக்காருமா. அவன்கிட்ட கூப்பிட்டு இதே கேள்வியை டிவி சேர்ந்த யானத்தில் கூப்பிட்டு பேசுங்க பார்ப்போம். அவன் இதான் சொல்லுவான். ஏன் எங்க தளபதி தான் விமர்சனம் பண்ணியிருக்காரு, எங்க கட்சி நிர்வாகி விமர்சனம் பண்ணியிருக்காரு, அது வேற மாநிலத்தில் நடக்குது, இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலை பற்றி நாங்கள் பேசுகிறோம், எங்களுக்கு தேவை எதிரி திமுக தாங்க அப்படிமா. இதே வார்த்தையை பேசுவான். அஸ்ஸாமில் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, யூபியில் பாதுகாப்பு இல்லை, மத்திய பிரதேசத்தில் பாதுகாப்பு இல்லை, கிறிஸ்துமஸ் விழா கூட கொண்டாட முடியல, பக்கத்து மாநில கேரளாவில் வந்துருச்சு. அதெல்லாம் அடுத்த மாநிலத்தில்ங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு தீய சக்தியை திமுக தாங்க. திமுக எதிர்த்து எங்க தேர்தல் எதுக்கு நடக்குது? இப்போ நீங்கள் யாரை பார்க்கணும், நான் டிவிக்கு ஸ்போக்ஸ் பர்சன். திமுக ஒரு நரேஷன் செட் பண்ணுது. அவங்களுடைய ஒரு டீமை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அவதூறுகளை பரப்பிக்கிட்டு தளபதிக்கு எதிராக ஒரு விஷம பிரச்சாரத்தை, தீய பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. தீய சக்தியை திமுக தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் நடக்குது, வேற மாநிலத்தில். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வேங்க வயல் பிரச்சனை பேசியிருக்காரா கேட்டிங்கன்னா நீங்கள் அங்கே கேட்பீங்க. திமுக பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுதுன்னு. இதுதான் திமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜி. அது கபட நாடகங்க. அதெல்லாம் தளபதிக்கு எல்லாம் தெரியும். தளபதி எல்லாத்தையும் மாற்றுவார். அதனால என்னன்னா இது வேற மாநிலத்தில் நடக்கிறது. எங்கள் கட்சி நிர்வாகிகள் கண்டிச்சிருக்கிறாங்களே. தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு வாங்க, ஏன் வேங்க வயலில் போல? இன்னைக்கு ஆசிரியர் போராட்டம் எவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு, செவிலியர் அதெல்லாம் பேசுறீங்களா? மடை மாற்றுவதற்காக பண்றீங்க நீங்கள். இதெல்லாம் உங்களை மாதிரி ஊடகவியலாளர் தான் திமுகவுக்கு ஜால்ரா போடுறீங்க. நீங்கள்லாம் 200 ரூபா செம்பாதான் இருப்பீங்க. இல்லை சார்ப்பா, அப்படி சொன்னாங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு டிவிக்கு ஸ்போக் பர்சன். இப்போ நீங்கள் கேட்குறீங்க திமுக பார்த்து, ஸ்டாலினை பார்த்து கேட்குறீங்க, அவர் ஆசிரியர்களுடைய போராட்டத்துக்கு போனாரா, செவிலியர்களோட போராட்டத்துக்கு போனாரான்னு கேட்குறீங்க. இப்போ அதே கேள்வி நீங்கள் மாற்றுன்னு சொல்லக்கூடிய நீங்கள், உங்கள் தலைவர் வராரா அந்த மாதிரியான, சரி நீங்கள் மத ரீதியான விஷயத்தில் நீங்கள் போகல, விட்டுருங்க, திருப்பரங்குன்ற விஷயத்தில் நீங்கள் பேசல. சரி, இப்போ இந்த மாதிரி நிர்வாக ரீதியான பிரச்சனை இருக்குல்ல, செவிலியர் போராட்டத்துக்கு நீங்கள் போய் அட்ரஸ் பண்ணீங்களா? விஜய் போய் அட்ரஸ் பண்ணாரா? அல்லது ஆசிரியர் போராட்டம் தான் நீங்கள் தான் போனீங்க? அப்போ நாங்கள் தான் அறிக்கை கொடுத்துருக்கோமே, கண்டன அறிக்கை கொடுத்துருக்கோமே. என்ன அறிக்கை? எங்க அறிக்கை எங்க நிர்வாகி பாருங்க, நிர்வாகிகள் எல்லாமே கண்டன அறிக்கை கொடுத்துருக்காங்க. தளபதி எப்பயுமே அவங்க பக்கம் தாங்க நிற்பாரு. இல்லை புரியல. இப்போ தூய்மை பணியாளர் போராடிட்டு இருக்காங்க, பல இடங்களில் போராட்டம் பண்ணுறாங்க, காவல்துறை அடக்குறாங்க. ஓகே, இப்போ இதே தூய்மை பணியாளர் தான் நீங்கள் பனையில் கூப்பிட்டு மீட் பண்ணீங்க. அவங்க ரிப்பன் பண்டிகையில் போராடிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு மீட் பண்ணி அவங்க விஷயத்துக்கு செவி சாய்க்கிறா சொன்னீங்க. என்ன நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க இது வரைக்கும்? பனையூர் அந்த தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு முதலில் குரல் கொடுத்தது எங்க தளபதி. அங்கே போறேன்னு சொன்னாரு, அங்கே வர வேணாம்னு அவங்க தான் சொன்னாங்க. இப்போ வரையும் இந்த போராட்டம் போயிட்டு தான் இருக்கு. அதில் விஜயோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோம். நாங்கள் ஒன்றும் ஆட்சிக்கே வரலையே. எங்களை ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து பாருங்க. எப்படி நாங்கள் துப்புரவு தொழிலாளர் பிரச்சனை நிப்பாட்டுறோம், நீங்கள் செவிலியர் போராட்டத்தை எப்படி நிப்பாட்டுறோம், எங்கள் ஆட்சியை கொடுத்து பாருங்க. நம்பிக்கை ஏற்படுத்தவே மாட்டேங்கிறீங்களே. நம்பிக்கை எப்படி ஏற்படுத்த? நீங்கள் ஓட்டு போடுங்க, அப்போ காட்டுறோம். தேர்தல் நேரத்தில் நாங்கள் வாக்குறுதி கொடுப்போம், அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லுவோம். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தப்பறம் எங்களுடைய செயல்பட பாருங்க. வரவே முன்னாடி அதை செய்யுங்க எங்கள்கிட்ட கேட்குறீங்க. ஆண்ட கட்சியை போய் கேளுங்க. ஒரு போராட்டத்தை பண்ணி ஆளும் அரசு முடக்குங்க, ஒரு ஸ்தம்பிக்குங்க, நாடை ஸ்தம்பிக்கிற மாதிரி ஒரு போராட்டத்தை முன்னெடுங்க. போராட்டத்திலாம் பழைய ஸ்டைலுங்க. ஒரு 2 வாரத்தை நாங்கள் பேசினாலே போதும். இன்னைக்கு பத்தி அறிஞ்சது தமிழ்நாடு. தளபதி பேனான்னு நினச்சிட்டு இருக்காரு. இப்போ தளபதி மட்டும் களத்தில் இறங்கினார்னா இன்னைக்கு தமிழ்நாடே ஸ்தம்பிச்சிடும். கூட்டத்தை பார்த்தீங்களா? எவ்வளோ கூட்டம் வருது பார்த்தீங்களா? இறங்கினானே பிளாஸ்ட் தான். அதெல்லாம் வேணான்னு இருக்கிறார் தளபதி. ஆடியோ லான்ச் முடிச்சு வந்தது பிறகு பாருங்க தமிழ்நாட்டு அரசியல் எப்படி பாருன்னு, எவ்வளோ பெரிய கட்சியெல்லாம் எங்களோட வரப்போறாங்கன்னு. அதிமுகவே நாங்கள் தான். அதிமுகலாம் எப்பயோ காலி பண்ணிட்டோம். திமுகவுக்கு ஃபைனலாக விட்டு வச்சிருக்காங்க. ஃபைனலாக திமுக காலி பண்ணுறோம். நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கீங்களா எங்கள் தளபதியை பார்த்து? அவர் எவ்வளோ புரட்சியை பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. எல்லா பிரச்சனையும் பேசுறாரு. பேசல நீங்கள் தான் சொல்றீங்க. புரிஞ்சுக்கவே முடியல. விஜயோட அரசியல் எங்களால் புரிஞ்சுக்கவே முடியல. உங்களுக்கு புரியாது. நீங்கள் திமுகவுடைய சொம்பா இருக்கீங்க. உங்களுக்கு புரியாது. நீங்கள் 200 ரூபா வாங்கிட்டு பேசிருக்கீங்க. உங்களுக்கு புரியாது. தளபதி அரசியல் புரிஞ்சவங்களுக்கு புரியும். தேர்தல் முடிவு மட்டும் பாருங்க எப்படி ஜெயிக்கிறோம்னு. எப்படி ஜெயிப்பீங்க? மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க சார். மக்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க.
எங்க தளபதியை வந்து இன்னைக்கு தமிழ்நாடே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஒரு மாற்று சக்தியை உருவாகி வந்திருக்கிறாரு. தேர்தல் முடிவுக்கு பாருங்க, அப்புறம் பாருங்களேன் எப்படி நாங்க ஜெயிக்கிறது மட்டும் பாருங்க. தனிச்சு ஜெயிக்கிறோம், 200 தொகுதிக்கு மேல ஜெயிக்கிறோம். அந்த கரூர் பிரச்சனை சம்பந்தமா சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. டெல்லியில இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்துக்கு விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. சமன் அனுப்பியிருக்காங்க. புசி ஆனந்துக்கு, ஆதவ அர்ஜுனாக்கு எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்காங்க. இந்த கரூர் விவகாரத்தை வச்சு எப்படி விஜய் வந்து எல்லாரும் சொன்னாங்க, இந்த சிபிஐக்கு போனதுக்கு அப்புறமே இந்த விஷயத்தை வச்சு விஜய் வந்து எப்படியாவது இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க, அவரோட அரசியலை வீழ்த்திடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை நோக்கி நகராது அந்த அரசியல். எந்த சலசலப்புக்கு பயப்பட மாட்டாருங்க தளபதி. தளபதி மாதிரியான ஒரு நேர்மையான மனிதரை நீங்க பார்க்க முடியாது. இதெல்லாம் ஒரு பயமா எங்களுக்கு? என்ன இது சாதாரணமான ஒரு சம்பிரதாயமான ஒரு விசாரணை. சிபிஐ நோட்டீஸ் அமைச்சிருக்கு. எங்கள் நிர்வாகி போய் பேசிட்டு வர போகிறாங்க டெல்லியில் போய். தளபதி சார்ட்டர் ஃப்ளைட்டில் போவார், இவங்க வந்து பிஸ்னஸ் கிளாஸில் போவாங்க. போய் அட்டன் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு நாங்கள் வந்துட போகிறோம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. வேறு என்ன பண்ண போகிறோம்? விசாரணைக்கு தானே கூப்பிட்டுருக்காங்க. கைது பண்ணிட்டாங்களா? வழக்கு தீர்ப்பு வந்துச்சா? விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காரு. எங்கள் பொதுச்செயலாளர் புஷியானந்த், அண்ணன் புஷியானந்த் போவார். போய் அவங்க கேட்குற கேள்விக்கு டான் பதில் சொல்லுவார். அவர் இங்கிலீஷில் கேட்டாலும் சரி, தமிழில் கேட்டாலும் சரி, எந்த மொழியில் கேட்டாலும் எங்கள் புஷியானந்த் அவ்வளோ தெளிவாக பதில் சொல்லுவார். எங்கள் அண்ணன் பதில் சொல்லிட்டு வர போறாரு. இதுல என்ன இருக்கு? இதை வச்சு எங்களை யாரும் பயம் காட்ட முடியாது, எங்களை யாரும் அசைச்சு பார்க்க முடியாது. நாங்க வந்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா முத்துப்பாண்டி எதிர்த்தாள். நம்ம எல்லாம் எங்க தலைவர் வந்து முத்துப்பாண்டியவே. எந்த முத்துப்பாண்டி? கிளிய படம் பார்த்தது இல்லையா நீங்க? முத்துப்பாண்டியவே அன்னைக்கு வந்து முத்துப்பாண்டி அன்னைக்கு யார்? எவ்வளவு பெரிய ஆளு? அமைச்சரோட பையன். மதுரையில இருந்து தூக்கிட்டு வந்தாப்புல முத்துலட்சுமிய. சிரிக்காதீங்க, அப்படிப்பட்ட ஆள் எங்க தளபதி. முத்துப்பாண்டியவே கதிகலங்க வச்சவரு. இது என்ன சார் ஒன்றிய அரசுலாம் எங்களுக்கு என்ன பயமா இருக்கு? படம் வேற, ரியல் லைஃப் ரியல். அப்படி நீங்க பிரிச்சு பார்க்காதீங்க. ஏன் பாக்குறீங்க? அதெல்லாம் நீங்க வந்து சாதாரணமா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. போக தெரியும் உங்களுக்கு. நாங்கள் தான் கேட்க வேண்டியது இருக்குது. அரசியல் ரொம்ப சாதகமாக நினச்சிட்டு இருக்கீங்களா? தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப சாதகமாக நினச்சிட்டு இருக்கீங்க. எவ்வளோ ஃபன்னாக பேசிட்டு இருக்கீங்க. மக்கள் பிரச்சனை, ரியல் பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதை பற்றிலாம் பேசினா கேட்டால் முத்துப்பாண்டி கதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லை, உண்மையிலே நீங்கள் சொல்கிறது பார்த்தா நீங்கள் இந்த ஒரு பேட்டர்ன், நீங்கள் ஒரு சேஞ்ச் ஆகினீங்களே, ஒரு அணியிலேருந்து ஒரு ரெமோவாக மாறுற மாதிரி, அந்த மாதிரி வந்து டிவிக்காக மாறும் பொழுது உண்மையிலே அவங்களுடைய ஆடியன்ஸ் இப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது அவரோட ரசிகர்கள் இந்த மாதிரியான சீரியஸான பிரச்சனையை இப்படி தான் அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்றீங்க. இந்த போக்கர் சத்தியம் புரிஞ்சுக்க முடியல. விஜயோட அரசியல் அவர் எப்படி மாற்றிக்க போறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உண்மையிலே அவரோட அரசியல் இன்னும் லேகாக இருக்க மாதிரி தான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. தமிழக அரசியலுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் எதை நோக்கி நகர்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி.